மக்களே வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது மத்திய பட்ஜெட் 2026-27 நிதியாண்டிற்கானது. சரிங்களா? கடந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்கனாமிக் சர்வே 2025-26 நிதியாண்டிற்கான அந்த பொருளாதார ஆய்வறிக்கை சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கியிருக்கோம். மக்களை பொறுமையாக அந்த எக்கனாமிக் சர்வே ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? ஏன்னா போட்டித் தேர்வுகளுக்கு இந்த எக்கனாமிக் சர்வேயும் அந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கைன்னு சொல்கிற பட்ஜெட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த எக்கனாமிக் சர்வே கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் வீடியோ போயிருக்குது. பொறுமையாக பாருங்கள். சரிங்களா? அந்த ரீல்ஸ் பார்க்குற மாதிரி தள்ளிவிட்டு அப்படி பார்க்காதீங்க. ஏன்னா பொறுமை, ஓகேவா? பொறுமையாக தெளிவாக ஆராய்ந்து படிக்கிற மாணவர்கள் தான் கண்டிப்பாக போட்டித் தேர்வில் ஜெயிப்பாங்க. சரிங்களா? அதனால் கொஞ்சம் பாருங்கள், டைம் எடுத்துக்கோங்க. ½ வீடியோ தான், ஆனால் அதில் அந்த நோட்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் நான் எடுத்துருப்பேன் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு பொறுமையாக ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதே மாதிரி அடுத்த நிதியாண்டிற்கான அந்த பட்ஜெட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதையும் சிறப்பான முறையில் ஒரு விஷயம் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா துறைகளையும் சேர்த்து அருமையான முறையில் அந்த மத்திய பட்ஜெட்டை நம்ம தாக்கல் செய்கிறோம். சரிங்களா? நிர்மலா சீதாராமன் அவர்கள், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்படி 1ஆம் தேதி தாக்கல் பண்ணாங்க. நம்ம இன்னைக்கு நம்முடைய பட்ஜெட்டை போட்டித் தேர்வுக்காக தாக்கல் செய்யலாம். சரிங்களா? ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கானது மத்திய பட்ஜெட் 2026-27 நிதியாண்டிற்கான யூனியன் பட்ஜெட். மறக்காதீங்க. சரியாமா? சூப்பராக பாருங்க மக்களை, விட்டுறாதீங்க. ஓகேவா? பார்த்துக்கோங்களேன். ஓகேவா? இந்த பட்ஜெட் தொடர்பான மத்திய பட்ஜெட் தொடர்பான ஒரு சிறப்பு ஜிகே, சரியா, ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணி எடுக்கிறேன், நோட்ஸ் கலெக்ட் பண்ணி எடுக்கிறேன். அதையும் கொஞ்சம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, மத்திய பட்ஜெட் பாருங்கம்மா. ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு போயிடலாம். மத்திய பட்ஜெட், ஓகேவா, 2026-27 நிதியாண்டிற்கானது. சரிங்களா? நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 28ஆம் தேதி, அதாவது ஜனவரி 28ஆம் தேதி 2 அவைகளின் கூட்டத்தொடரில் இந்திய குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கியது. சரிங்களா? ஸ்டார்டிங் அப்படி தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 31ஆம் தேதி, சரிங்களா, மத்திய நிதியமைச்சர் அவர்களால் பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 1ஆம் தேதி காலை 11 மணிக்கு, சரி, பிப்ரவரி 1ஆம் தேதி காலை 11 மணிக்கு மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் காகிதம் இல்லா முறையில் தாக்கல் செய்தார். பார்க்கும்போது ஒரு 2-3 லைன் சாதாரணமாக தெரியும், ஆனால் இது ஒன்று முக்கியம் பாருங்க. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர், சரியா, எப்போ நடந்திருக்குது? ஜனவரி 28. அந்த கூட்டத்தொடரில் ஜனாதிபதி உரையுடன் தொடங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 31ஆம் தேதி, சரிங்களா, இந்திய அரசாங்கத்திற்கான தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் அவர்கள் தயாரித்து கொடுத்த அந்த பொருளாதார ஆய்வு அறிக்கையினை யார் வெளியிடுறாங்க? மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிடுறாங்க. அந்த பொருளாதார ஆய்வறிக்கை என்பது முந்தைய நிதியாண்டிற்கான இந்திய அரசாங்கத்தின் சாதனை. ஓகேவா? அடுத்த நிதியாண்டில் நம்ம என்ன செய்யணும்? அதுதான் மத்திய பட்ஜெட். அந்த மத்திய பட்ஜெட் ஆனது பிப்ரவரி 1ஆம் தேதி காலை 11 மணிக்கு தாக்கல் செய்யப்பட்டது. என்ன முறையில்? பட்ஜெட் காகிதம் இல்லா முறையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பிப்ரவரி 1ஆம் தேதியில் பட்ஜெட் தாக்கல் செய்யும் நடைமுறையானது 2017-18 முதல்ல நடைமுறையில் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இந்த காலையில் 11 மணிக்கு பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் நடைமுறையானது 1999ஆம் ஆண்டு யஷ்வந்த் சின்ஹா அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும்போது நடைமுறைக்கு வந்தது. ஓகேவா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் மாலை, சரி, ஈவினிங் டைம்ல 5 மணிக்கு தான் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோ, மறக்கக்கூடாது. இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி 2017-18, ஓகேவா, முதல் முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் அருண் ஜேட்லி அவர்கள். இப்படியும் கேட்கலாமா? கவனம் வந்துக்கோங்க, மறந்ததும். சரிங்களா? இந்த காகிதமில்லா பட்ஜெட், சரி, பட்ஜெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் முதல் முறையாக தாக்கல் பண்ணாங்க. அதே மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, சண்டே அப்படின்னாலே மேக்ஸிமம் லீவாக இருக்கும். 27 ஆண்டுகளுக்கு பிறகு, சரிங்களா, 27 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, பட்ஜெட்டுங்கிற வார்த்தை இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எந்த ஆர்டிகிளையும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. எந்த ஆர்டிகிளில்? 112. சரிங்களா? 2 நிமிஷத்தில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, தயவுசெய்து பார்த்துக்கோங்க. சரியா? பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு சாதனை படைச்சிருக்கிறாங்க. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து 9வது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்து சாதனை. இதுவரைக்கும் எந்த ஒரு இந்திய நிதியமைச்சரும் கண்டினியூஸாக ஒரு 9 முறை மத்திய பட்ஜெட்டை தாக்கல் பண்ணதே கிடையாது. அந்த சாதனை படைத்துள்ளவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர், மறக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி இந்த சாதனையை தொடர்ந்து 6 முறை மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்து சாதனை படைத்திருந்தவர் மொரார்ஜி தேசாய் அவர்கள், மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஓகே. அதே முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் மொரார்ஜி தேசாய், 10 முறை, மறந்துடக்கூடாது. அந்த ரெக்கார்டை நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் முறியடிப்பாங்க, எதிர்பார்க்கலாம். ஓகேவா? சரி, இந்த 2026-27 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டானது ஒரு 3 கடமைகளை உள்ளடக்கி நாங்கள் இந்த பட்ஜெட்டை வெளியிடுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது கர்த்தவ்யா. ஓகேவா? இந்த கர்த்தவ்யா பார்த்துக்கோங்க, என்ன பேக்ரவுண்ட் சொல்லி தெரிஞ்சுக்குமா. 3 கடமைகள், முக்கியமான ஒரு தலைப்பு.
கர்தவ்யா பவனில், டெல்லியில் உள்ள கர்தவ்யா பவனில் தயாரிக்கப்பட்ட முதல் பட்ஜெட் இது என்பதால் நாங்கள் 3 கடமைகளால் உத்வேகம் பெறுகிறோம் அப்படின்னு யார் சொல்றாங்க? மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். சரி, 3 கடமைகள். கர்தவ்யா பாத் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டெல்லி கேட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த ஸ்ட்ரெயிட் ரூட்டுக்கு தானே பேரு கர்தவ்யா பாத்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கடமை பாதை. இது கர்தவ்யா பவன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ராஜபாதையோட புதிய பேர் தான் கர்தவ்யா பாத், ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்ல சொல்லும்போது கடமை பாதை. அதனால 3 கடமைகளால் நாங்கள் உத்வேகம் பெறுகிறோம்னு சொல்லிட்டு ஒரு 3 தலைப்பை கொடுத்துருக்காங்க அந்த பட்ஜெட்ல. என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. ஒன்னொன்னும் அவ்வளவு முக்கியமானது. முதல் சரியா கடமை, சரியா உற்பத்தி திறன் என்ன நோக்கம்? முதல் கடமையில என்ன நோக்கம் அப்படின்னா உற்பத்தி திறன் மற்றும் போட்டி தன்மையை மேம்படுத்துவதன் மூலம் நிலையற்ற உலகளாவிய சூழல்களுக்கு எதிரான மீள்திறனை உருவாக்குவதன் மூலமும் பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்துவதும் நிலைநிறுத்துதல். ஓகேவா? இதுதான் முதல் கடமைன்னு சொல்றாங்க. இரண்டாவது கடமை நமது மக்களின், இந்திய மக்களின் லட்சியங்களை நிறைவேற்றுவதும் அவர்களின் திறனை வளர்ப்பதும் நாட்டின் செழிப்பில் அவர்களை வலிமையான பங்காளர்களாக மாற்றுதலும். சரிங்களா? இதனுடைய முக்கியமான இரண்டாவது கடமைன்னு சொல்றாங்க. மூன்றாவது கடமை சரியா என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. அனைவருடனும் இணைந்து அனைவருக்குமான வளர்ச்சி, எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வைக்கு இணங்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும், சமூகத்திற்கும், பிராந்தியத்திற்கும் வளங்கள், வசதிகள், வாய்ப்புகள் கிடைக்க செய்வதை உறுதி செய்ய வேண்டும். இப்படி 3 கடமைகளை கொண்டு 2026-27 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சரிங்களா? இனிமே ஃபுல் டீடைல் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? மத்திய பட்ஜெட்டோட அந்த மதிப்பீடுகள் என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. என்னென்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்க. கடன் அல்லாத வரவுகள், மக்களே பொறுமையாக பாருங்க. ஏன்னா நீங்கள் டெய்லி பார்க்குற கரண்ட் அஃபேர்ஸ் வேறு, இந்த பட்ஜெட் வேறு. சரிங்களா? அந்த பட்ஜெட் எக்கனாமிக் சர்வே, அடுத்து தமிழ்நாடு கவர்மெண்டோட பட்ஜெட் வரும், தமிழ்நாடு கவர்மெண்டோட எக்கனாமிக் சர்வே வரும். எல்லாமே பொறுமையாக படிங்க. ஏன்னா போட்டித் தேர்வுகளுக்கு எப்பவுமே பொறுமை, கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியாம்மா? கடன் அல்லாத வரவுகள் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 36.5 லட்சம் கோடி மற்றும் மொத்த செலவினங்கள், டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 53.5 லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. சரியா? இதில் நிகர வரி வருவாய், சரியா நிகர வரி வரவுகள், நெட் டாக்ஸ் ரெவென்யூ 28.7 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சரிங்களா? அதே மாதிரி மொத்த சந்தை கடன்கள், ஓகேவா, சந்தை கடன்கள் 17.2 லட்சம் கோடியாகவும், தேதியிட்ட பத்திரங்களிலிருந்து நிகர சந்தை கடன்கள் 11.7 லட்சம் கோடியாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. அதே மாதிரி கடன் அல்லாத வரவுகளின் பாருங்க, கடன் அல்லாத, சரியா, கடன் அல்லாத வரவுகளின் திருத்தப்பட்ட மதிப்பீடுகள் ரூபாய் 34 லட்சம் கோடியாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் நிகர வரி வரவுகள் மட்டுமே 26.7 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அவ்வளோ விஷயங்கள், சூப்பரான விஷயங்கள்மா, டேட்டாஸ் எல்லாமே. அடுத்து பாருங்க, அடுத்து பட்ஜெட் மதிப்பீடுகளில் மொத்த செலவினத்திற்கான திருத்தப்பட்ட மதிப்பீடு ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவைஸ்ட் அந்த சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி திருத்தப்பட்ட மதிப்பீடானது ரூபாய் 49.6 லட்சம் கோடியாக மொத்த செலவினம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, எக்ஸ்பெண்டிச்சர் சாரி அந்த மொத்த செலவில் மூலதன செலவு, சரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்படி அப்போ பார்க்கும்போது நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த வருமானத்தை விட எது ஜாஸ்தியாக இருக்குது? எது ஜாஸ்தியாக இருக்குது? செலவுகள் தான் ஜாஸ்தியாக இருக்குது இந்த டேட்டா பார்க்கும்போது. அந்த வகையில் 2026-27 நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை, ஃபிஸ்கல் டெபிசிட் ஆனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4.3% இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஃபிஸ்கல் டெபிசிட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? வருவாயை விட செலவு அதிகமாக இருக்கிற சூழலுக்கு தானே பேர் சொல்லுவாங்க நிதி பற்றாக்குறை, பண பற்றாக்குறைன்னு சொல்றாங்க. இது இந்தியாவோட மொத்த ஜிடிபியில் அந்த ஃபிஸ்கல் டெபிசிட் ஆனது 4.3% வர்ற நிதியாண்டில் 26-27 நிதியாண்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க. சரியாமா? அடுத்து 2025-26 அந்த நிதியாண்டிற்கான, அதாவது முடிய போகிற அந்த நிதியாண்டிற்கான பட்ஜெட்டுக்கு இணையாக நிதி பற்றாக்குறையானது மொத்த ஜிடிபியில் 4.4% மதிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ முடிய போகிற நிதியாண்டில் 4.4, அடுத்த நிதியாண்டில் இந்த ஃபிஸ்கல் டெபிசிட் 4.3% இருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இதில் இந்தியாவோட மொத்த ஜிடிபியில். சரியா? அடுத்தபடியாக பாருங்கம்மா, 2025-26 ஆண்டில், சரிங்களா, ஆண்டு நிதியாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மொத்த ஜிடிபியில் 56.1% இருந்த கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம், சரி டெப்ட் ஜிடிபி ரேஷன் சொல்லுவாங்கல்ல, இந்த கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் 56.1% இருந்திருக்குது போன நிதியாண்டில். இது
நடப்பு நிதியாண்டில், அதாவது இனி வரப்போற 2026-27 நிதியாண்டில் 55.6% இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. என்ன ரேஷியோ? கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம். சரியா, ஞாபகமா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இதில் ஒரு டேட்டா ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்க, கொஞ்சம் கிளாரிட்டி ஓகே பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா, அதாவது நம்ம 2024-25 நிதியாண்டு, 2025-26 நிதியாண்டு, ஓகேவா. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சரிங்களா, 2025-26 நிதியாண்டு, 2025-26 ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ், அடுத்து 2026-27 அடுத்த நிதியாண்டு. இதில் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ரிசிப்ட் எவ்வளோ இருக்கும், சரிங்களா, கேபிட்டல் ரிசிப்ட் எவ்வளோ இருக்கும், அதில் மொத்த செலவுகள், ஓகேவா, மொத்த வரவுகள் டோட்டல் ரிசிப்ட் எவ்வளோ இருக்கும், அதே மாதிரி டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், சரி, மொத்த செலவுகள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தகவல்களும் இதில் இருக்குது. கொஞ்சம் நிறுத்தி கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்கம்மா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, நம்ம பர்சன்டேஜ் வைஸ் சொல்லியிருப்போம், இதில் மொத்த அமௌண்ட்டையும் கொடுத்துருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஞாபகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கோடிகளில் இதனோட மதிப்பு இருக்குது. சரியா, அடுத்து பார்த்துக்கோங்க பட்ஜெட்டின் சிறப்பம்சங்கள். சரியா, என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இருப்பாங்க. தனிநபர் வருமான வரி விகிதத்திலும் வரம்புகளிலும் எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா, அதாவது இந்த இன்கம் டேக்ஸ் அந்த லிமிட் அப்படிங்கிறது போன 2025-26 நிதியாண்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் சம்பாதிக்கிற தனிநபர்களுக்கான அந்த இன்கம் டேக்ஸ் லிமிட், சரியா, தனிநபர்களின் இந்த வருமானமானது நீங்கள் சம்பாதிக்கிற முதல் 12 லட்சத்துக்கு என்ன கிடையாது, வருமான வரி கிடையாது. சரிங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் சம்பாதிக்கிற முதல் 4 லட்சத்திற்கும் நீங்கள் வந்து வருமான வரியை பற்றி யோசிக்க வேண்டியது கிடையாது. ஃபர்ஸ்ட் 12 லட்ச ரூபாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த எக்ஸம்ஷன் கொடுக்குறது 4 லட்ச ரூபாய் தனிநபர் வருமானத்திற்கு. சரிங்களா, அந்த 4 லட்சத்திற்கு பிறகு நீங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு 4 லட்சத்திற்கும், சரிங்களா, அதாவது 4 லட்சத்துலேருந்து 8 லட்சம் அப்படின்னா நீங்கள் 5% வருமான வரியை செலுத்த வேண்டியது இருக்கும். சரிங்களா, 8 லட்சத்திலிருந்து 12 லட்சம் நீங்கள் வந்து சம்பாதிக்கிற அப்படின்னா 10% வருமான வரி கட்ட வேண்டியது இருக்கும். அதே மாதிரி 24 லட்சத்துக்கு மேலே நீங்கள் சம்பாதிச்சிங்க அப்படின்னா 30% மத்திய அரசுக்கு இன்கம் டேக்ஸாக நீங்கள் வந்து செலுத்த வேண்டியது இருக்கும். சரிங்களா, அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4 லட்சமாக ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அந்த வருமான வரி விகிதம் 5 ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரிங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் 12 lakhs வந்துட்டு வரி செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம யோசிக்க வேண்டியது கிடையாது. சரிங்களா, இதே இது பழைய வரி விதிப்பு முறையில் பார்த்தீங்கன்னா இந்த நிலை கழிவு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கு 75,000 ரூபாய் வரைக்கும் சொல்கிறாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்தியாவில் முதல் முறையாக வருமான வரி சட்டம் 1860 ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. தற்போது நடைமுறையில் உள்ள இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட், சரி, நடைமுறையில் இருக்கிற வருமான வரி சட்டம் 1961 ஆண்டில் இயற்றப்பட்டது. அந்த பழைய வருமான வரி சட்டம், சரிங்களா, புதுசாக நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஆண்டு 2025 அறிவிச்சிருந்தாங்க. அதனால வருமான வரி சட்டம் 2025 ஆனது, அந்த புதிய வருமான வரி சட்டமானது வரும் ஏப்ரல் 1, அதாவது ஏப்ரல் 1, 2026 முதல் புதிய வருமான வரி சட்டம் நடைமுறைக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அப்போ புதிய வருமான வரி சட்டம் எப்போதுலேருந்து நடைமுறைக்கு வரப்போகுது, கேம் இன்டு எஃபெக்ட் ஃப்ரம் ஏப்ரல் 1, 2026. சரியாம்மா, ஓகே. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதே மாதிரி இந்த வருமான வரி தாக்கல் செய்யும்போது, சரிங்களா, தாக்கல் செய்யும்போது பொய் கணக்கு காட்டினாலோ அல்லது தவறான தரவுகளை வழங்கினாலோ சம்பந்தப்பட்ட அந்த தனிநபர்களுக்கு 100% அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, சில சலுகைகள் கொடுத்திருந்தாலும் நீங்கள் தப்பாக கணக்கு காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% உங்களுக்கு ஃபைன் போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அதே மாதிரி வருமான வரி தாக்கல் தொடர்பான சிறிய குற்றங்களுக்கு கிரிமினல் வழக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எது சின்னது பெருசு அப்படிங்கிறது உள்ளே போனால் தான் தெரியும். சரிங்களா, சரியாம்மா, சரி. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் மத்திய பட்ஜெட்டானது அந்த கர்த்தவ்யா 3 கடமைகளை அடிப்படையாக கொண்டு மத்திய பட்ஜெட் வெளியிடுக்குன்னு சொன்னாங்களே, அதில் நம்ம இப்போ ஒவ்வொரு கடமைகள், அந்த கடமைகளுக்கு கீழே என்னென்ன தலைப்புகள் முக்கியமான அம்சங்கள் இருக்குது அதை பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது முதல் கர்த்தவ்யா. பாருங்கள், ஃபஸ்ட்டு முதல் கர்த்தவ்யா, இதில் பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தி நிலைநிறுத்துவதே இதனுடைய முக்கிய நோக்கம். பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தணும், சரியா, ஃபாஸ்டர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் நிலைநிறுத்த வேண்டும். சரிங்களா, அந்த மாதிரி ஒரு இலக்கு தான் முதல் கர்த்தவ்யா. மேலும் 6 தலையீடுகளை இது வந்து முன்மொழிகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 6 முக்கிய சிறப்பு அம்சங்களை சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பாருங்கம்மா, ஒவ்வொன்றும் முக்கியமானதுமா, அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது இந்த பட்ஜெட்டில். இந்தியாவை உலகளாவிய உயிரி மருந்து, சரி, பயோ, ஓகேவா, உயிரி மருந்து உற்பத்தி மையமாக மேம்படுத்த அடுத்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,000 கோடி மதிப்பீட்டில் திட்டத்தின் பெயர் பார்த்துக்கோங்க, பயோ ஃபார்மா சக்தி. இந்த சக்திங்கிறது ஒரு ஷார்ட் நேம், விரிவாக்கம் தமிழில் அறிவு, தொழில்நுட்பம் மற்றும் புதுமை மூலம்
சுகாதார முன்னேற்றத்திற்கான உத்தி, இதுதான் ஷார்ட்டா சக்தின்னு சொல்லியிருக்கிறாங்க. பயோஃபார்மா சக்தி திட்டம்னா என்னன்னு எக்ஸாமில் கேட்கலாம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? எத்தனை கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க இதுக்கு? ரூபாய் 10,000 கோடி. ஒரு வாட்டி நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக லைஃப்பில் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக மறக்காது. ஆனால் ஒரு நோட்டு போட்டு நோட்ஸாக எழுதிக்கோங்க. சரிங்களா? நோட்டு போட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி வீடியோ ஃபுல்லாக ஒரு வாட்டி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்கவே செய்யாது, கேரண்டியாக சொல்கிறேன். சரியா? அதே மாதிரி இன்னொரு சிறப்பம்சம், இந்த முதல் கர்தியாவியால் என்ன சொல்லிக்கன்னு சொல்லி பாருங்க, 3 புதிய தேசிய மருந்து கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுடன், சரிங்களா, அதை நைப்பர் சொல்லுவாங்க. சரி, NIPER, ஓகேவா, உயிரி மருந்தியல் சார்ந்த வலையமைப்பு உருவாக்கப்படும். இந்த நைப்பர்னா என்னன்னு கூட கேட்கலாம், கவனமாக இருந்துக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாமா? அடுத்தபடியாக இந்த முதல் கர்தியாவில் வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த செமிகண்டக்டர், அதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இந்தியன் கவர்மெண்ட் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்திய குறைக்கடத்தி மிஷன், சரியா, ISM 2.0 வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து சுரங்கம் பதப்படுத்துதல் ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக கனிம வளம், முக்கியமான ஒரு பயன் பார்த்துக்கோங்க, கனிம வளம் மிக்க ஒடிசா, கேரளா, ஆந்திரா, நோட் பண்ணிக்கோங்க, நம்முடைய தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களை ஆதரிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட அரிய பூமி வழித்தடங்கள், நிறைய அந்த காரிடார்ஸ், சரியா, அந்த வழித்தடங்களை வந்துட்டு இந்திய அரசானது பார்த்தீங்கன்னா போக்குவரத்துக்காக பண்ணியிருக்கிறாங்க. இந்த அரிய வகை கனிம வளங்களை கண்டெடுப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட அரிய பூமி வழித்தடங்கள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த மாநிலங்களில்? ஒடிசா, கேரளா, ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு போன்ற எது கனிம வளங்கள் மிகுந்த மாநிலங்களில். சரியா? அடுத்தபடியாக பாருங்க, நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் எதிர்கால சாம்பியன்களை உருவாக்க ரூபாய் 10,000 கோடி மதிப்பிலான பிரத்யேக SME வளர்ச்சி நிதி அறிமுகப்படுத்தப்படும். சரியா? ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கான ஒரு வளர்ச்சி நிதி 10,000 கோடியில் உருவாக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஏன்னா சிறு தொழில்கள் நல்லா வந்தால் தான் இந்திய ஒட்டுமொத்தமாக முன்னேறும். சரிங்களா? அடுத்தபடியாக பட்டு, ஓகேவா, அடுத்து கம்பளி, சணல் போன்ற இயற்கை இலைகள், மனிதனால் உருவாக்கப்பட்ட இலைகள் மற்றும் புதிய யுக இலைகள் ஆகியவற்றில் தன்னிறைவுக்கான ஒரு தேசிய இலை திட்டத்தை, இந்த ஃபைபர், நேஷனல் ஃபைபர் ஸ்கீமையும் இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா? இதெல்லாமா பட்டு, கம்பளி, சணல், இதெல்லாம் இயற்கை இலைகள், ஓகேவா, நேச்சுரல் அந்த ஃபைபர் சொல்லுவாங்களே, அதை சூப்பராக கொண்டு வரணும். அதில் மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கை இலைகளையும் என்ன பண்ணணும், அந்த உற்பத்தியில் தன்னிறைவை அடைய வேண்டும். அதற்காக தேசிய இலை திட்டத்தை இந்த பட்ஜெட்டில் மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி ரொம்ப முக்கியமான இன்னொரு அறிவிப்பு பாருங்க, காந்தி, மகாத்மா காந்தி கிராம சுயராஜ்ய முன்முயற்சி. சரிங்களா? அதாவது காதி தொழிற்சாலை, சரி, நம்ம காதி, கைத்தறி மற்றும் கைவினை பொருட்களை வலுப்படுத்துவதற்கு ஒரு திட்டத்தை இந்த மத்திய பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த முயற்சிக்கு வைக்கப்பட்ட பெயர் மகாத்மா காந்தி கிராம சுயராஜ்ய முன்முயற்சி. எதை ஊக்கப்படுத்துவதற்கு, வலுப்படுத்துவதற்கு? காதி, கைத்தறி மற்றும் கைவினை பொருட்களை. சரிங்களா? இந்த கைவினை பொருட்களை ஊக்கப்படுத்துவதற்கு மத்திய அரசானது 2023 PM விஸ்வகர்மா திட்டத்தை தொடங்கினாங்க. அதே மாதிரி 2025ஆம் ஆண்டில் தமிழ்நாடு அரசானது கலைஞர் கைவினை பொருட்கள் திட்டம் அப்படிங்கிற பேரில் திட்டத்தை தொடங்கியிருந்தாங்க. சரியாமா? அதே மறந்துடக்கூடாது. அடுத்தபடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அளவுகோல்களின் அடிப்படையில் நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் எதிர்கால சாம்பியன்களை உருவாக்க ரூபாய் 10,000 கோடி மதிப்பிலான பிரத்யேக SME வளர்ச்சி நிதி அறிமுகப்படுத்தப்படும். நம்ம ஏற்கனவே சொன்னது. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று பாருங்க, ICAI, ICSI, ICMAI, இதோட விரிவாக்கம் என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல முடிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா? போன்ற தொழில்முறை நிறுவனங்கள், குறிப்பாக 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் கார்ப்பரேட் மித்ராக்கள், நோட் பண்ணிக்கோமா, கார்ப்பரேட் மித்ராக்கள், மித்ராக்கள்னா நண்பர்கள், காப்பவர்கள் அர்த்தம். அந்த கார்ப்பரேட் மித்ராக்கள் என்ற ஒரு பிரிவை உருவாக்க குறுகிய கால மட்டுப்படுத்தப்பட்ட படிப்புகள் மற்றும் நடைமுறை கருவிகளை உருவாக்குவதற்கு அரசாங்கம் உதவும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. சரி, அந்த என்னென்ன கீவேர்டுங்கிறத தெரிஞ்சுக்கும். சரி, பிரத்யேக SME வளர்ச்சி நிதி, இந்த கார்ப்பரேட் மித்ராக்கள் எல்லாமே முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாமா? அடுத்தபடியாக ஒடிசாவில் ஒரு முக்கியமான திட்டம் இந்த முதல் கர்தியாவில் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒடிசாவில், சரியா, நல்ல நீர்வளம் உள்ள ஒரு இடம். ஒடிசாவில் NW நேஷனல் வாட்டர்வேஸ், சரி, நேஷனல் வாட்டர்வேஸ் 5 அதனுடன் தொடங்கி தல்சார் மற்றும் அங்குல் போன்ற கனிம வளமிக்க பகுதிகளையும் கலிங்கா நகர் போன்ற தொழில்துறை மையங்களையும் பாரதீப் மற்றும் தம்ரா துறைமுகங்களுடன் இணைக்கும் வகையில் அடுத்த 5 ஆண்டுகளில் புதிய தேசிய நீர்வழிகள் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. நேஷனல் வாட்டர்வேஸ் ஒடிசாவுடன் தொடர்புடையது, மறந்துடாதீங்க. அங்கே புதுசாகவும் சில அந்த தேசிய நீர்வழிகளை நாங்கள் உருவாக்க போகிறோம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து
2047 ஆண்டிற்குள், அதாவது இந்தியா சுதந்திரம் பெற்ற 100வது ஆண்டிற்குள் உள்நாட்டு நீர்வழிகள் மற்றும் கடலோர கப்பல் போக்குவரத்தின் பங்கினை 6%லிருந்து 12% உயர்த்துவதற்கு ஒரு இலக்கு. சரிங்களா? அதே மாதிரி ரயில்வே மற்றும் சாலை போக்குவரத்திலிருந்து ஒரு மாதிரி மாற்றத்தை ஊக்குவிப்பதற்காக கடலோர சரக்கு மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்படும். என்னென்ன திட்டங்களை புதுசாக அறிவிச்சிருக்காங்களோ அதை பார்த்துக்கோங்க. கடலோர சரக்கு மேம்பாட்டு திட்டம் கீவேர்டு ஒன்னொன்னு நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான ஒரு திட்டம் பாருங்க. கடல் விமான உற்பத்தியை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய ஒரு திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த திட்டத்தின் பெயர் விமான VGF திட்டம். சரிங்களா? விமான உற்பத்தியை உள்நாட்டிலே உற்பத்தி செய்வதற்கு விமான VGF திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். சரிங்களா? சூப்பரான நிறைய திட்டங்கள் இருக்கு. அடுத்து இந்த முதல் கருத்தாவில் வேற என்ன சிறப்பாக சொல்லி பாருங்க. முக்கியமான ஒரு சுற்றுச்சூழல் தொடர்பான செய்தி, கார்பன் பிடிப்பு பயன்பாடு மற்றும் சேமிப்பு. சரியா? அந்த கார்பன் கேட்சிங் அண்ட் யூட்டிலிட்டி அப்படி சொல்லுவாங்கல்ல, சேவிங்ஸ். கார்பன் பிடிப்பு பயன்பாடு மற்றும் சேமிப்பு தொழில்நுட்பங்களுக்காக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ரூபாய் 20,000 கோடி நிதி ஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க, ரொம்ப முக்கியமானது. விக்ஷித் பாரதத்திற்கான வங்கிக்கான உயர்மட்ட குழு. சரியா? விக்ஷித் பாரதத்திற்கான வங்கிக்கான உயர்மட்ட குழுவினை மத்திய அரசு உருவாக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா, நிதி நிலைத்தன்மை, உள்ளடக்கம், நுகர்வோர் பாதுகாப்பை பாதுகாக்கும் அதே வேளையில் அந்த துறையை விரிவாக மதிப்பாய்வு செய்து இந்தியாவின் அடுத்த கட்ட வளர்ச்சியை இணைப்பதற்கு தான் இந்த விக்ஷித் பாரதத்திற்கான வங்கிக்கான உயர்மட்ட குழு அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சுக்கிறாங்க. சரியா? பொறுமையாக வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு ஃபியூச்சர் சூப்பராக இருக்கும், மக்களே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா எல்லாமே அவசர காலத்தில் இந்த ரீல்ஸ் மாதிரி தள்ளி விட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஜெக்ட்லாம் படிக்கணும்னு நினைக்கிறோம். அது வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு செல்லாது. சரிங்களா? ஓகேவா? செட் ஆகாது. அதனால கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். சரியா? அடுத்து இந்திய பட்ஜெட்டில் 2026-27 பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட 2வது கர்தவ்யா, 2வது கடமை என்னன்னு சொல்லி பாருங்கள். சரிங்களா? 2வது கடமையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதும் அவர்களின் திறனை வளர்ப்பதுமே என்னோட முக்கியமான நோக்கம். இதன் மூலமாக கல்வி முதல் வேலைவாய்ப்பு வரை ஜஸ்ட் எஜுகேஷன் மட்டும் கொடுத்தா பத்தாது, உங்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பு மற்றும் நிறுவனம் நிலைக்குழுவை அரசாங்கம் அமைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அந்த 3 கடமையிலும் கொடுத்து என்னன்னு சொல்லி மேட்ச் பலங்களை கேட்கலாம். கவனம் பாருங்க. இந்தியாவை மருத்துவ சுற்றுலா சேவைகளுக்கான மையமாக மேம்படுத்த 5 பிராந்திய மருத்துவ மையங்கள் நிறுவப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆயுஷ். சரிங்களா? 3 புதிய அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனங்கள் நிறுவப்படும். இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவ முறைகளை சூப்பராக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அப்படிங்கிறது 2014ஆம் ஆண்டில் மத்திய அரசினால் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி ஆயுஷ் 3 புதிய அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனங்கள் புதுசாக உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி கல்வி தொடர்பான இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, 2வது கர்தவ்யாவில் 5 பல்கலைக்கழக நகரங்கள் உருவாக்கப்படும் அதுமாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து தேசிய ஹோட்டல் மேலாண்மை, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னிக்கல் கவுன்சில் மற்றும் தேசிய விருந்தோம்பல் நிறுவனமாக மேம்படுத்தப்படும். தேசிய ஹோட்டல் மேலாண்மை மற்றும் கேட்டரிங் தொழில்நுட்ப கவுன்சிலானது எப்படி மேம்படுத்தப்படும்? தேசிய விருந்தோம்பல் நிறுவனமாக மேம்படுத்தப்படும் சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, கலாச்சார, ஆன்மீக மற்றும் பாரம்பரியம் போன்ற அனைத்து முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களையும் டிஜிட்டல் முறையில் ஆவணப்படுத்த என்னன்னு சொல்லி பாருங்க, தேசிய இலக்கு டிஜிட்டல் அறிவு கட்டம் நிறுவப்படும். எதெல்லாம் அறிவிக்கப்படும், உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்களோ அது ஹிண்ட் மாதிரி எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியாமா? அடுத்தபடியாக இந்த 2வது கர்தவ்யாவில் என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி பாருங்க. ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று உள்ள வருது பாருங்க. சரி, இந்த ஏரியாவில் வந்து அடிக்கடி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. எந்தெந்த இடங்கள்லாம் பாருங்க, லோத்தல், ஓகேவா? அடுத்து தோலவிரா, ராசிகர் ஹி, ஆதிச்சநல்லூர், நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க ஆதிச்சநல்லூர், சாரநாத், ஹஸ்தினாபூர், லே அரண்மனை உள்ளிட்ட 15 தொல்லியல் தலங்கள் துடிப்பான அனுபவமிக்க கலாச்சார இடங்களாக மேம்படுத்தப்படும். ஒரு 15 இடங்களை என்ன சொல்லியிருக்கிறாங்கம்மா, இந்த தொல்லியல் தலங்கள் துடிப்பான அனுபவமிக்க கலாச்சார இடங்களாக மேம்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த 15 இடத்துல ஒரு இடம் நம்முடைய ஆதிச்சநல்லூர் எங்க இருக்குமா, தூத்துக்குடியில். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தபடியாக விளையாட்டுக்காகவும் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த 10 ஆண்டுகளில் விளையாட்டுத்துறையை மாற்றுவதற்காக கேலோ இந்தியா மிஷன் தொடங்கப்படும். சரி, ஏற்கனவே இந்த கேலோ இந்தியா திட்டம் அப்படிங்கிறது ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்தியாவில் விளையாட்டுத்துறை மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான திட்டம். சரிங்களா? அதை பற்றி மறுபடியும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 3வது கர்தவ்யா, 3வது கடமை என்னன்னு சொல்லி பாருங்கம்மா, சப்கா சாத்
சப்கா விகாஸ் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் இந்த மூன்றாவது கடமை இணைக்கப்பட்டுள்ளது. 4 பகுதிகளில் இந்த மூன்றாவது கடமைகளில் இலக்கு முயற்சிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. சரியாமா? என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதில் பாருங்க, மூன்றாவது கருத்தாய்வில் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேளாண் துறை, தொழில்துறை எல்லாமே உள்ள வருது. விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். மூன்றாவது கடமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. சரிங்களா? விவசாயம் எப்படி நல்லா முன்னேறும்? நல்ல நீர்த்தேக்கங்கள். அதனால 500 நீர்த்தேக்கங்கள் அமிர்த சரோவர்களின் ஒருங்கிணைந்த மேம்பாடு உருவாக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி அதிக மதிப்பு கொண்ட அந்த பயிர்கள் ஆதரிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. எடுத்துக்காட்டாக கடலோர பகுதிகளில் தேங்காய், சந்தனம், கொக்கோ, முந்திரி உற்பத்தி அதிகரிக்கவும், அவருடைய உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் முக்கியமான ஒரு திட்டம். என்ன திட்டம்? தேங்காய் ஊக்குவிப்பு திட்டம் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா? அடுத்து என்ன ஒரு கீவேர்டு பாருங்க, பாரத் விஸ்தார், VISTAAR, ஷார்ட்டா விஸ்தார். சரிங்களா? பாரத் விஸ்தார் அப்படின்னா விவசாய வளங்களை அணுகுவதற்கான கிட்டத்தட்ட ஒருங்கிணைந்த அமைப்பு. இதுதான் ஷார்ட்டா விஸ்தார் சொல்லிக்கிறாங்க. இந்த பாரத் விஸ்தார் அப்படிங்கிறது பாருங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வேளாண் நடைமுறைகள் குறித்த ஐகர், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் 1929 உருவாக்கப்பட்ட வேளாண்மைக்கான தலைமை ஆராய்ச்சி அமைப்பு ஐகர் தொகுப்பையும் செயற்கை நுண்ணறிவு AI அமைப்புகளுடன் அக்ரிஸ்டாக், சரி, அக்ரிஸ்டாக் இணையதளங்களை ஒருங்கிணைக்க பன்மொழி AI கருவிகளுக்கான முக்கியமான ஒரு வார்த்தை வருது பாருங்க. என்ன வருதுமா? இந்த பாரத் விஸ்தாரை அரசு தொடங்க உள்ளது. பாரத் விஸ்தார்னா என்னன்னு கேட்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, விவசாயத்துறையை மேம்படுத்துவதற்கான ஒரு சூப்பரான திட்டம். சரியா? அடுத்தபடியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு, சரிங்களா, இந்த மூன்றாவது கர்த்தவியாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் வழங்குதல். சரிங்களா? IT, AVGC துறைகள், விருந்தோம்பல் மற்றும் உணவு மற்றும் பானங்கள் துறைகளில் பணி சார்ந்த செயல்முறை சார்ந்த பணிகளை வழங்குவதற்காக திட்டத்தை பார்த்துக்கோங்க. திவ்யாங் ஜன் கௌஷல் யோஜனா திட்டம். திட்டத்தை கொடுத்துட்டு எதுக்கு இது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஞாபகம், திவ்யாங் ஜன் கௌஷல் யோஜனா திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புதிய திட்டம். சரியா? அடுத்தபடியாக இந்த மூன்றாவது கர்த்தவியாவில் மூன்றாவது கடமையில் மனநலம், சரியா, மனநலம் மற்றும் அதிர்ச்சி பராமரிப்புக்கான அர்ப்பணிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கிறாங்க. வட இந்தியாவில் நிம்கான்ஸ் 2வை அமைக்க அரசு திட்டமிடப்பட்டுள்ளது. சரிங்களா? நிம்கான்ஸ் NIMHANS, சரிங்களா, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ் சொல்லுவாங்க. சரியா? பெங்களூருவில், ஓகேவா, அந்த நிம்கான்ஸ் நிறுவனம் அமைக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி வட இந்தியாவில் இந்த நிம்கான்ஸ் 2 அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டிருக்கோம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து ராஞ்சி மற்றும் தேஸ்பூரில் உள்ள தேசிய மனநல நிறுவனங்களை பிராந்திய உச்ச நிறுவனங்களாக மேம்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. சரிங்களா? அதே மாதிரி இன்னொன்று முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்க, பூர்வோதயா. அந்த வார்த்தையை பார்த்துக்கோங்க. பூர்வோதயா மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு பிராந்தியத்தில் கவனம் செலுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து பாருங்க, துர்காபூரில் நன்கு இணைக்கப்பட்ட முனையுடன் ஒருங்கிணைந்த கிழக்கு கடற்கரை தொழில் வழித்தடத்தை உருவாக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இங்க துர்காபூர்ல. அடுத்தபடியாக இந்த 5 பூர்வோதயா மாநிலங்களில் 5 சுற்றுலா தலங்களை உருவாக்குதல், 4000 மின் பேருந்துகளை பஸ்ஸை வழங்குதல் அப்படிங்கிறதும் இந்த பட்ஜெட்டோட முக்கியமான ஒரு இலக்காக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான, சரிங்களா, அப்போ இது வரைக்கும் நம்ம 3 அந்த கடமையில் பார்த்துருக்கோம். இது தவிர வேற என்ன சில முக்கியமான அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இருக்குது அதை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க மக்களே. சரிங்களா? பாருங்கம்மா, 16வது நிதி ஆணையத்தால் 16th ஃபினான்ஸ் கமிஷன், சரியா, அரவிந்த் பனகாரியா அவர்கள் தலைமையில் 16வது நிதி ஆணையம் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த 16வது நிதி ஆணையத்தால் பரிந்துரைக்கப்பட்டதன்படி நிதி ஆணைய மானியங்களாக 2026-27 நிதியாண்டிற்கு மாநிலங்களுக்கு 1.4 லட்சம் கோடி வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஃபினான்ஸ் கமிஷனோட முக்கியமான வேலை கிடைச்ச வரி வருமானத்தை மத்திய மாநில அரசுகளுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். அதில் 1.4 லட்சம் கோடி நடப்பு நிதியாண்டில் மாநிலங்களுக்கு நிதி ஆணையத்தின் மானியங்களாக வழங்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு கூடுதல் செய்தி, மோட்டார் வாகன விபத்துகளுக்காக வழங்கப்படும் இழப்பீட்டு தொகைகளுக்கு வருமான வரியிலிருந்து முழு விலக்கு, எக்ஸம்ஷன் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்தபடியாக வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான அசையா சொத்துக்களுக்கு வரி குறைக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு அந்த நிதி ஆணையத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்துக்கோமா, 41% தொடரும் சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முந்தைய 15வது நிதி ஆணையம், சரிங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா கிடைச்ச வரி வருமானத்தை 41% மாநிலங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. அந்த 41% அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து இந்த பிற முக்கிய அறிவிப்புகளில் மாநிலங்களுக்கான நிதி பகிர்விற்கு நம்ம ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான் இது.
1.4 லட்சம் கோடி விடுவிக்கப்படும். அடுத்து பாருங்க, மலையேற்றத்தை ஊக்குவிக்கும் திட்டம் தமிழ்நாட்டின் பொதிகை மலை. சரி, பொதிகை மலை சரிங்களா. அடுத்து இமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட், ஜம்முவில் மலையேற்ற சுற்றுலாவை ஊக்குவிக்க ஒரு திட்டம் அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த ட்ரக்கிங் அப்படி சொல்லுவாங்கல்ல. அடுத்தபடியாக நம்ம ஏற்கனவே சொன்னதான் செமிகண்டக்டர் உற்பத்திக்கு 2.1 திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். சரிங்களா, செமிகண்டக்டர் அதற்காக 40,000 கோடி ஒதுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பிரத்யேக ரசாயன பூங்காக்கள் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அமைக்கப்படும். அரிய வகை கனிமம் சரிங்களா, நம்ம ஏற்கனவே சொன்னதான் தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா, கேரளாவில் அறிமுகப்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு வழித்தடம், அரிய வகை கனிமங்களை எடுப்பதற்கான ஒரு காரிடார், ஓகேவா, பூமி வழித்தடம் தமிழ்நாடு உட்பட 4 மாநிலங்களில் உருவாக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கு புதிய திட்டம் தொடங்கப்படும். சரிங்களா, இப்படி நிறைய திட்டங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னது ஷார்ட்டாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். மகாத்மா காந்தி கிராம ஸ்வராஜ் திட்டம் தொடங்கப்படும். எதுக்கு? காதி, கைத்தறி, கைவினை பொருட்கள் உற்பத்தியை வலுப்படுத்துவதற்கு. சரிங்களா. பயோஃபார்மா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். உயிரி மருத்துவ திட்டங்களை ஊக்குவிக்க பயோஃபார்மா திட்டம் தொடங்கப்படும். இதற்காக ரூபாய் 10,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். சிறு குறு தொழில்களை ஊக்குவிக்க 10,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். எஸ்எம்இ ஃபண்டுன்னு சொல்லுவோம்ல, நம்ம அதை பார்த்துருக்கோம். ஞாபகமா, ஒவ்வொரு பாயிண்ட்டும் அவ்வளோ முக்கியமானது. சரிங்களா. அடுத்து ஜவுளித்துறை. சரி, ஜவுளித்துறை சார்ந்த நிறுவனங்களை வளர்த்தெடுக்க தொழில்துறை, கல்வித்துறை இடையே ஒருங்கிணைக்கப்படும். சரிங்களா. அடுத்து இயற்கை நூல் உற்பத்திக்கு புதிய திட்டம். பருத்தி, பட்டு, கம்பளி நூல் உற்பத்திக்கு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதிய மெகா ஜவுளி பூங்காக்கள் அமைக்கப்படும். சரியா, அந்த மெகா டெக்ஸ்டைல் பார்க் அப்படிங்கிறது ஒரு 7 மாநிலங்களில் உருவாக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருந்தாங்க மத்திய அரசு. அதில் தமிழ்நாட்டில் விருதுநகரில் குமாரலிங்கபுரத்தில் அந்த மெகா டெக்ஸ்டைல் பூங்கா உருவாக்கப்பட்டு வருகிறது. சரியாமா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தபடியாக முக்கியமான செய்திகள் பார்த்துட்டு போகலாம். மும்பை டு புனே, ஹைதராபாத் டு நம்மளுடைய சென்னை. சரியா, ஹைதராபாத் டு சென்னை, ஓகேவா. புனே டு ஹைதராபாத் இடையே அதிவிரைவு ரயில் தடங்கள் உருவாக்கப்படும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. அடுத்து கோயில் நகரங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அதே மாதிரி ஏப்ரல் 1 2026 முதல் புதிய வருமான வரி சட்டம் அமலுக்கு வரும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. அதே மாதிரி திருத்தப்பட்ட வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு டிசம்பர் மாதம் முன்னாடி லாஸ்ட் டேட்டாக இருந்தது. அதை வந்துட்டு மார்ச் 31 வரை நாங்கள் கால நீட்டிப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. சரி, வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய மார்ச் 31 கடைசி நாள், ஓகேவா. அப்படி சரியாக பண்ணலை, தவறான கணக்கு காட்டினா எவ்வளோ ஃபைன் பார்த்துருக்குறோம்? 100% உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. நம்ம ஏற்கனவே பார்த்த பாயிண்ட் தாம்மா. சரியா, அதனால் அப்படி தாண்டிட்டு இருக்கோம். அடுத்த முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். மாவட்டந்தோறும் மாணவிகளுக்கான விடுதிகள் அமைக்கப்படும். சரியா, நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து சரிங்க தொலைதூரத்தில் இருக்க நகரங்களில் பணிபுரியும் பெண்கள் தங்குவதற்காக தோழி அப்படிங்கிற விடுதிகள் இருக்குல்ல, அதே மாதிரி மாணவிகளுக்கான விடுதிகள் அமைக்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. இது மாவட்டந்தோறும் உருவாக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா. இந்தியாவில் அந்நிய முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கு பல்வேறு திட்டங்கள். 10% உள்ள முதலீடு வரம்பை 24% அதிகரிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமான செய்தி நம்ம ஏற்கனவே பார்த்ததான். தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சல் நல்லூரில் கலாச்சார மையம் அமைக்கப்படும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டுக்கு சில முக்கியமான அறிவிப்புகளை மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா. அடுத்த வேற முக்கியமான அறிவிப்பு தமிழ்நாட்டுக்கு பாருங்க. பழவேற்காட்டில் பறவைகளை கண்காணிக்க 3 புதிய கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்படும். அதே மாதிரி பொதிகை மலை, இமாச்சல், ஜம்மு காஷ்மீரில் ட்ரெக்கிங் அந்த மலையற்ற சுற்றுலாவை ஊக்குவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். எங்கம்மா? பொதிகை மலை. சரியா. அடுத்து இது ஏற்கனவே பார்த்தது. சரியா. சென்னை டு பெங்களூரு, சென்னை டு ஹைதராபாத் இடையே அதிவேக ரயில் வழித்தடம் அமைக்கப்படும். ரொம்ப கீவேர்டு மட்டும் பார்த்துட்டு போகலாமா, ஓகேவா. அடுத்து எந்தெந்த துறைகளுக்கு என்னென்ன அமௌண்ட்டு அப்படிங்கிறத கொஞ்சம் லைட்டாக ஒரு ஐடியாவுக்கு தெரிஞ்சுக்கோங்கம்மா, பார்த்துக்கோங்க. போக்குவரத்து துறைக்கு கிட்ட எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கோடிகளில். சரியா, 5,98,520 கோடியும். சரிங்களா. பாதுகாப்பு துறைக்கு மிக அதிக அளவாக பாதுகாப்பு துறைக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கிறாங்க? 5,94,585 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது கிராமப்புற வளர்ச்சிக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்து உள்துறை, வேளாண்மை, கல்வி,
எரிசக்தி துறை சரியா கல்விக்காக 1,39,289 கோடி நிதியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சரிங்களா. அந்த துறைகள் வாரியாக நிதி ஒதுக்கீடு எவ்வளவு அதை கூட மேட்ச் ஃபாலோங்களை கேட்கலாம் சரிங்களா. அடுத்தபடியாக இந்த பக்கத்தில் நம்ம பார்க்குறது சுகாதாரம், நகர்ப்புற வளர்ச்சி, தகவல் தொழில்நுட்பம், வர்த்தகம், சமூக நலன், அறிவியல் துறைகள், வரி நிர்வாகம் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துக்கோங்கம்மா. எக்ஸாக்ட் அமௌண்ட் தேவையில்ல, ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சரியா. ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க, ஒரு டைம் எழுதுனா ஈஸியாக இருக்கும். சரி, அடுத்த ஒரு முக்கியமான பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பட்ஜெட்லையும் பார்த்தீங்கன்னா சரியா ஒரு ரூபாய்னா 100 பைசாவை வச்சுக்கோங்க சரி. அந்த 100 பைசா தான் ₹1. அந்த ₹1 வரவுல எந்தெந்த துறைகள்லேருந்து நமக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இது நம்ம பார்க்க போகிறோம். மத்திய பட்ஜெட் 2026-27 ₹1 செலவு சரியா பார்த்துக்கோங்க. இந்த ₹1 அப்படின்னா 100 பைசா. அந்த 100 பைசாவில் 18 பைசா அதாவது ₹18 எங்கேருந்து வருது? கார்பரேட் டாக்ஸ் மூலமாக வருதுன்னு சொல்லியிருக்கிறேன் சரிங்களா. அதுக்கப்புறம் வருமான வரியோட பங்கு 21%. அதிக அளவு பங்கு பார்த்தீங்கன்னா வரிகளிலிருந்து வருமான வரியிலிருந்து வருது. அடுத்த சுங்க வரி மூலமாக 4%, அது 4 பைசாவும். மத்திய கலால் வரி மூலமாக 6%. கடன் மற்றும் பொறுப்புகள் 24 ஒரு பங்கு கிட்டத்தட்ட கடன் மற்றும் பொறுப்புகள் மூலமாக கிடைக்குது மத்திய அரசிற்கு வருமானமாக. கடன் அல்லாத மூலதன வரவுகள் 2%. வரி அல்லாத நான் டாக்ஸ் ரெவன்யூ 10%. அப்போ வருமான வரி, நிறுவன வரி தனித்தனியாக இருக்குது பார்த்துக்கோங்க. வரி அல்லாத வருவாயோட பங்கு 10% சரிங்களா. இது தவிர ஜிஎஸ்டி முக்கியமான ரோல். ஜிஎஸ்டி மற்றும் பிற வரிகள் மூலம் 15% சரிங்களா. இது எல்லாமே ₹1 மத்திய அரசு கிடைக்கிற வருமானம் சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ₹1 மத்திய அரசுக்கு எவ்வளவு செலவு. 100 பைசா செலவு பண்ணுறோம் அப்படின்னா அதில் எவ்வளவு பைசா எந்தெந்த துறைகளுக்கு நம்ம செலவு பண்ணுறோம் அதை நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள். மாநிலங்களின் வரி பங்கு 22%. ₹100 அல்லது 100 பைசா செலவு பண்ணுறோம் அப்படின்னா 22 பைசா இதுக்கு மட்டுமே நம்ம மத்திய அரசு செலவு பண்ணுறாங்க. ஸ்டேட்டுக்கான அந்த டாக்ஸுக்கான ஷேராக கொடுக்குறாங்க ஓகேவா. அடுத்து நிதி ஆணையம் மற்றும் பிற மானியங்கள் 7%. மத்திய அரசு நிதி உதவி திட்டத்திற்கு 8%. வட்டி செலுத்தல் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்கு 20%. அதிக அளவு 2வது வருது பார்த்துக்கோங்க. அடுத்து அதர் எக்ஸ்பெண்டிச்சருக்கு 7%. குடிமை பணிகளுக்கான ஓய்வூதியத்திற்கு 2%. மத்திய துறைகள் தொடர்பான திட்டங்களுக்கு 17%. முக்கியமான சில மானியங்களுக்கு 6%. பாதுகாப்பு துறைக்கு 11%. சரிங்களா. இது எல்லாமே மத்திய அரசின் ₹1 ஏற்படுகிற செலவு சரியாம்மா. இது இப்படி எக்ஸாம்பிள் கேட்கலாம், கவனமாக இருந்துக்கோங்க சரியாம்மா. அடுத்தபடியாக நேரடி வரிகள் சரிங்களா. இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். புதிய வருமான வரி சட்டம் 2025 ஆனது ஏப்ரல் 1, 2026 முதல் நடைமுறைக்கு வருகிறது. இது ஆரம்பத்தில் சொல்லிட்டோம். 1961 ஆண்டு 1961 புதிய வருமான வரி சட்டம் கடைசியாக இயற்றப்பட்டது. அதுதான் இப்போது நடைமுறையில் இருக்கு. அதுக்கு பதிலாக 2025 உருவாக்கப்பட்ட புதிய வருமான வரி சட்டம் ஏப்ரல் 1, 2026 முதல் நடைமுறைக்கு வருகிறது சரிங்களா. அதே மாதிரி சரிங்களா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அந்த மேட்டுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு பாருங்க சரிங்களா. மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் சொல்லுவாங்க. அனுமான அடிப்படையில் வரி செலுத்தும் அனைத்து வெளிநாட்டினருக்கும் குறைந்தபட்ச மாற்று வரியிலிருந்து விலக்கு வழங்கப்படுகிறது. மேட் அப்படின்னா என்னன்னு கூட கேட்கலாம். வேட் மாதிரி வேல்யூ ஆடட் டாக்ஸ் மாதிரி இது மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் சரிங்களா. அடுத்து மறைமுக வரிகள் தொடர்பான முக்கியமான சில செய்திகள் பாருமா. இன்டைரக்ட் டாக்ஸில் அணுசக்தி அணுமின் திட்டங்களுக்கு தேவையான பொருட்களின் இறக்குமதிக்கு தற்போது உள்ள அடிப்படை சுங்க வரி விலக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கஸ்டம்ஸ் டாக்ஸ்லேருந்து எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. தற்போது இது 2035 ஆண்டு வரை நீட்டிக்கப்படுகிறது. எதுக்கு? அணுமின் திட்டங்களுக்கு தேவையான பொருட்களின் இறக்குமதிக்கு சரிங்களா எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா. அடுத்தபடியாக 17 மருந்துகள் மற்றும் மருந்துகள் மீதான அடிப்படை சுங்க வரி விலக்கு வழங்கப்பட்டுள்ளது. எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. 7 அரிய வகை நோய்களுக்கான மருந்துகள் மற்றும் உணவுப் பொருட்களின் மீது வரி இல்லாத தனிப்பட்ட இறக்குமதி சரிங்களா. அடுத்து பிரத்யேக பொருளாதார மண்டலத்தில் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவாங்கள்ல, அல்லது உயர் கடல்களில் இந்திய மீன்பிடி கப்பல் பிடிக்கும் மீன்களுக்கு வரியிலிருந்து விலக்கு வழங்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க சரியாம்மா. அடுத்தபடியாக இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் சரியாம்மா. ஒரு வழியாக முக்கியமான சில நடப்பு செய்தியில் நம்ம முடிச்சாச்சு. பட்ஜெட் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் டைம் நிறையா தான் போயிருக்குது சரிங்களா. பொறுமையாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் மென்ஷன் பண்ண எல்லா விஷயங்களும் கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். வர்ற ஒவ்வொரு நடப்பு செய்தியிலையும் நம்ம இதை பற்றி அப்பப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து இன்னும் விளக்கமாக சொல்லிட்டே இருப்போம் சரிங்களா. ஃபுல்லாக பாருங்கம்மா. மக்களே பொறுமை அவசியம். மீண்டும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு பொறுமை கிடையாது, தள்ளி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 10 செகண்ட் 20 செகண்டில் நமக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. பொறுமையாக யார் கன்சிஸ்டன்சி லெவலில் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் போட்டித் தேர்வில் எப்பவுமே ஒரு சாதனை வெற்றியை படைப்பாங்க சரிங்களா. ஓகே, இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி சரிங்களா.
மத்திய பட்ஜெட் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு சரத்து எது? ஓகேவா, முதல் சூப்பர் சிக்ஸ் கேள்வி. இரண்டாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, 2026-27 மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் கலாச்சார மையம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது? ஓகேவா. மூன்றாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, புதிய வருமான வரி சட்டம் எப்போது முதல் அமலுக்கு வரவுள்ளது? நான்காவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, உலக சுகாதார நிறுவனத்தின் பாரம்பரிய மருந்துகள் மற்றும் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? காதி, கைத்தறி, கைவினைப் பொருட்களை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள புதிய திட்டத்தின் பெயர் என்ன? அதே மாதிரி ஆறாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து எத்தனை முறை மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்து சாதனை படைச்சிருக்கிறாங்க? இது எல்லாமே சூப்பர் சிக்ஸ் கேள்வி. மொத்த வீடியோவும் பொறுமையாக பார்த்துட்டு நல்லபடியாக பதில் சொல்லுங்கள். வர 2026 அரசுபடியை நம்ம உறுதி செய்ய வேண்டும். சரிங்களா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.